ஐஎஸ்சி ஃபைனல் இயர் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 2024ஆம் ஆண்டு வினாக்களுக்கு பதில் டெக்ஸ்ட் வடிவில் வீடியோ லிங்க்ஸுடன் கூடிய QR கோடுடன் என்னிடம் கிடைக்கிறது. நீங்கள் அதனை அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது வீடியோ லிங்கை பயன்படுத்தி வீடியோ வடிவிலும் பதில்களை பார்க்கலாம். ஒரு மவுஸ் கிளிக் உங்களை வீடியோவுக்கு இட்டுச் செல்லும். The consumption function is shown by the curve C. அதனுடைய பிரதி வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உள்ள என்னுடைய இமெயில் ஐடியை பயன்படுத்தி என்னை தொடர்பு கொள்ளலாம். இது Answers to ISC 2024 போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் என்ற சீரீஸின் 14வது இறுதி பகுதியாகும். ஏற்கனவே செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B பகுதிகளில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதில் பார்த்துவிட்டு செக்ஷன் Cயில் உள்ள வினாக்களுக்கு பதிலளிக்க தொடங்கியுள்ளோம். இந்த செக்ஷனில் ஒவ்வொரு வினாவுக்கும் 8 மதிப்பெண்கள் உண்டு. இந்த வினாவில் 4 உட்பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு உட்பிரிவு வினாவுக்கும் அதற்குரிய மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த வீடியோ லெசனின் இறுதி வினாவுக்கு பதில் என்ன என்று காண்போம். Question. Read the passage given below and answer the questions that follow. The Monetary Policy Committee increased the repo rate at which the RBI lends short-term funds to the commercial bank from 6.25% to 6.50%. This increase in repo rate is based on the increase in the key rate by 250 basis points. The committee also decided to continue the withdrawal of money supply in the economy. This is the passage. இனி வினாக்கள். First subdivision. Which function of central bank is hinted at in the passage given above? The question carries 1 mark. பதில். இந்த பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின்படி சென்ட்ரல் பேங்கின் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் என்ற ஃபங்க்ஷன் தான் குறிப்பிடப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Second subdivision. In which situation does central bank adopt the measure given in the above passage? This question carries 1 mark. பதில். எக்கானமியில் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் உணரப்படும் போது சென்ட்ரல் பேங்க் இந்த முறையை பயன்படுத்தி தீர்வு காண்கிறது. Third subdivision. Explain any 2 monetary measures that can be used to accomplish a similar objective other than the one given in the above passage. இவ்வினாவுக்கு 4 மதிப்பெண்கள். பதில். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். சென்ட்ரல் பேங்கானது ஓப்பன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிகளை வாங்குவது விற்பது என்ற செயலே ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் என அழைக்கப்படுகிறது. எக்கானமியானது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் செக்யூரிட்டிகளை ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கத் தொடங்கும். இச்செயலானது சர்க்குலேஷனில் உள்ள பணத்தின் அளவை குறைக்கும். இதன் பின்பு மக்களின் வாங்கும் சக்தி குறைந்து அக்ரகேட் டிமாண்ட் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக விலையேற்றம் குறையத் தொடங்கும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. RBIயில் கமர்ஷியல் பேங்க்குகள் தங்களுடைய டோட்டல் டெபாசிட்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரிசர்வாக வைத்திருக்க வேண்டிய தொகைதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என அழைக்கப்படுகிறது. இந்த ரிசர்வின் அடிப்படையில் தான் கமர்ஷியல் பேங்க்குகள் கடன்களை அளிக்கிறது. இந்த ரிசர்வ் உயர்த்தப்படும் போது கமர்ஷியல் பேங்க்குகள் கடன்
அளிக்கும் அளவு மட்டுப்படுத்தப்படுகிறது. கடன் அளவு குறையும் போது சர்க்குலேஷனில் உள்ள பணத்தின் அளவும் குறைகிறது. அதன் விளைவாக மக்களின் வாங்கும் சக்தி குறைந்து அக்ரிகேட் டிமாண்ட் குறைகிறது. இது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை வெகுவாக குறைக்கிறது. இவ்வாறு இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்காக சென்ட்ரல் பேங்க் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனையும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் பயன்படுத்துகிறது. ஃபோர்த் சப்டிவிஷன். Differentiate between Reserve Bank of India and commercial banks by giving any 2 points. இவ்வினாவுக்கு 2 மதிப்பெண்கள். பதில். 1. சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்டின் பேங்காக செயல்பட்டு அரசாங்க கடன் உட்பட அனைத்து பண விவகாரங்களையும் அரசுக்காக நிர்வாகம் செய்கிறது. கமர்ஷியல் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற அக்கவுண்ட்டுகளை நிர்வகிப்பது, பலவிதமான கடன்களை அளிப்பது போன்ற சேவைகளை பொதுமக்களுக்கு கமர்ஷியல் பேங்க் அளிக்கிறது. 2. சென்ட்ரல் பேங்க் தான் ஒரு நாட்டின் மானிட்டரி அத்தாரிட்டி. சென்ட்ரல் பேங்க் ஒரு நாட்டின் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தினை ஒழுங்குபடுத்தி கண்காணிப்பதன் மூலம் அந்நாட்டின் மானிட்டரி பாலிசியை உருவாக்கி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்கிறது. கமர்ஷியல் பேங்க்குகள் சென்ட்ரல் பேங்கால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. அவைகள் சென்ட்ரல் பேங்கின் கைட்லைன்களையும் டைரக்டிவ்ஸ்களையும் பின்பற்றியே நடக்க வேண்டும். நம்முடைய செஷன் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.